வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் டாப்பில் நான் ஒரு ஸ்லீவ் போட்டிருந்தேங்க. அதில் 2 சிஸ்டர் எனக்கு டவுட்டுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்லீவை நான் மறுபடியும் உங்களுக்காக ட்ராயிங் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத உங்களுக்கு வீடியோவாக இதை ஷேர் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 2ஆக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்லீவ் மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பிசுரை கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம எலாஸ்டிக் வச்சு ஃபோல்டு பண்ணி நான் அடிப்பேன். அதுக்காக நான் 4 இன்ச்சு நான் விட்டுருந்தேன் அந்த ஃப்ராக்கில். இதில் துணி கொஞ்சம் கம்மியாக நான் 3 இன்ச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு விட்டுங்க. 4 விட்டிங்கன்னா அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்லீவோட லென்த்தை குறிச்சிக்கங்க. இப்போ கீழே 3 அதை ஃபோல்டு பண்ணும்போது 1.5 இன்ச் நமக்கு வந்துடும். அந்த ஸ்லீவோட ஹைட்லேருந்து அந்த 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்லீவோட ஹைட் 7னா அந்த 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணி 5.5 வச்சுக்கிறேன். தையலுக்கு 1/2 இன்ச்சோடு சேர்த்து நான் 6 வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லீவோட லென்த்து வேணுமோ அந்த லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. கீழே ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுல மைனஸ் பண்ணிக்கங்க. இப்படி ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு அதோட பாதி அளவு உயரத்தில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மார்க்கிங்கை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஒரு 4 இன்ச்சு இது நம்ம ஸ்லீவோட பஃப்புக்காக நம்ம விட்டுக்கணுங்க. மேலேயும் 4 இன்ச்சு விட்டுருக்கேன், கீழேயும் 4 இன்ச்சு விட்டுருக்கேன். அதிலிருந்து நேராக ஒரு லைனிங் போட்டு லைன் வரைஞ்சிக்குங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்லீவை நம்ம நார்மல் ஸ்லீவை நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஆம்ஹோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா நான் 7. உங்களோட ஆம்ஹோல் சுற்றளவு எவ்வளவோ அதை நீங்கள் மார்க் பண்ணி கீழே பார்த்திங்கன்னா கைக்குழி உங்களோட கைக்குழி எவ்வளவோ அதை நீங்கள் மார்க் பண்ணி பேக் பார்ட்டை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த லைனில் எந்த இடத்துல உங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி தான் வரும். நான் அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணி இப்படி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவும் மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு நீங்கள் இப்படி ட்ரா பண்ணிக்கலாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது அந்த கிளாத்தில் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணது தெரியல. 2 சிஸ்டர் டவுட்டுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்லீவை நான் அவங்களுக்காக ஸ்டிச் பண்ணியே காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கை சுற்றளவை மார்க் பண்ண வேணாம். நேராக ஆம்ஹோல் ரவுண்ட்லேருந்து நேராக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம பஃப் வைக்க போகிறோம். அதனால அது உங்களுக்கு பஃப்புக்காக ஃப்ரீயாக இருந்துக்கும். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம அடிக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஒரு வாட்டிக்கு புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியுங்க. இப்போ அந்த 4 இன்ச்சிலேருந்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஸ்லீவ் மாதிரி கேர்வாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு ஃப்ரண்ட்டு குழியில் கட் பண்ண தேவையில்லை. நம்ம பஃப் தான் வைக்க போகிறோம். அதனால் லூஸாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டெல்லாம் உங்களுக்கு கட் பண்ண தேவையில்லைங்க ஸ்லீவில். இப்போ கரெக்டாக அர்க்காத் பண்ணிக்கங்க. அந்த 4 இன்ச் நம்ம விட்டுருக்கிறதும் சென்டரும் ஆம்ஹோல் ரவுண்ட்லேயும் நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கரெக்டாக அந்த 4 இன்ச் விட்டுருக்க பாருங்கள், அதை சென்டரில் எடுத்து வச்சு 2 சைடு எடுத்து சென்டரில் வச்சு இப்படி நம்ம லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 1/2 இன்ச் விட்டுருந்த பாருங்கள், அந்த பிசுரை ஃபோல்டு பண்ணி அடிக்கிறேன். அதுக்கப்புறமா 3 இன்ச் விட்டுருந்த பாருங்கள் ஹைட்டு, அந்த 3 இன்ச்சை அர்க்காத் பண்ணிக்கங்க. கரெக்டாக இந்த சைடும் அந்த சைடும் அர்க்காத் பண்ணிக்கங்க. நீங்கள் 4 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா அர்க்காத் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மடிச்சடிக்க வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கங்க விட்டுருந்தீங்களோ. இப்போ அந்த இடத்துல ஃபோல்டிங் கொடுத்து நீங்கள் அடிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக வைக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம எலாஸ்டிக் வைக்கும்போது கீழே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கம்மியாக வச்சிங்கன்னா கொஞ்சம் எலாஸ்டிக் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எலாஸ்டிக் ஒரு 1/4 இன்ச்சு எலாஸ்டிக் நீங்கள் வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப் விட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இப்போ கீழே நான் ஒரு ஓரத்தையிலும் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. ஓரத்தையில் போட்டுட்டேன். இப்போ அந்த எலாஸ்டிக் விட்ட கேப்பில் நீங்கள் எலாஸ்டிக்கை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறத நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சென்டரில் அந்த 4 இன்ச் நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதை எடுத்துகிட்டு சென்டரில் வச்சு இதே மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா கீழே நம்ம எலாஸ்டிக்கை அதுக்குள்ளே ஜாயிண்ட்டாக அதுக்குள்ளே ஒரு பின்னை வச்சு நீங்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைடு எடுத்துக்கங்க. கொஞ்சம் கம்மியாகவே லென்த்து உங்களுக்கு கை சுற்றளவை விட நீங்கள் கம்மியாக எடுக்கணும். அப்போ தான் நமக்கு எலாஸ்டிக்கு நல்லா டைட்டாக பிடிக்கும். இப்போ கை சுற்றளவு ஒரு 10 இன்ச் அப்படின்னா நீங்கள் ஒரு 8 இன்ச் வச்சா போதும். ரொம்பவும் கம்மியாக வச்சா டைட்டாக இருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, சிம்பிளாகவும் இருக்கும். பஃப் ஸ்லீவ் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அந்த 2 எலாஸ்டிக்கோட 2 முனையும் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து கை சுற்றளவே தேவையில்லை. நம்ம எலாஸ்டிக் வந்து நமக்கு அது ஃபிட்டாக நமக்கு நின்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் மேலே டாப்பில் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் சிஸ்டர்ஸ். நீங்கள் 2 பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட, ட்ராயிங் தெளிவாக தெரியலை, கொஞ்சம் புரியலை அப்படின்னாங்க. அவங்களுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.